இப்போ இந்த கண்ணாடி போட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? சரி, இவருக்கு தலைவலியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல கொஞ்சம் தூர பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இல்ல இவர் வந்து சும்மா கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் வந்து 3 விதமா யோசிக்கும். ஆனா நான் இத வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் போட்டேன். என்னன்னா, அதாவது உங்களுடைய மைண்ட் வந்து 3 விஷயமா யோசிக்குது இல்லையா? ஆனா அது ஒண்ணுமே இல்ல அப்படின்றது தான். அதே மாரி தான் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை சோதனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி, அதன் பக்கமே நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, அத நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை பயணிக்கும். அதே மாரி தான் உங்களுடைய வாழ்க்கைய அல்லாஹ் அமைச்சு குடுப்பான். இப்ப நான் சந்தோஷமாவே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்பி, அல்லாஹ் நம்மள அப்படிதான் வச்சிருக்கான்னு சொல்லி நீங்க அப்படி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி அல்லாஹ் சந்தோஷத்த குடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா எனக்கு ரிஸ்க்க குடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, அதன் மாரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையுது. அப்ப நீங்க எத நம்புறீங்களோ, அதுவா தான் உங்களுடைய வாழ்க்கை மாறுதுன்றத முதல்ல மாத்திக்கங்க உங்களுடைய வாழ்க்கைய. உங்களுடைய மைண்ட் செட்டையும் மாத்துங்க. இன்றைய நாளுடைய கேள்வி என்ன தெரியுமா? நீங்க எத அல்லாஹ் இடத்தில் நிய்யத்தாக வைக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இத பற்றியான குர்ஆன் ஆயத் அல்லது ஹதீஸ். இத பதிலாக அடிங்க.